மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. I wish you very very happy Christmas. இந்த மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் நன்னாளிலே உங்கள் யாவரையும் சந்திக்க முடிகிறதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளைக்கான வேத பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அதிசயமானவர், அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தரே. அதிசயமானவர், அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தரே. அவரே நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையுள்ளவரே. அவரே நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையுள்ளவரே. ஆகாயில்ல என் ஆனந்தம், ஆகாயில்ல என் ஆனந்தம். அருமை இரட்சகர் என்னை தேடி வந்தார், என் ஆனந்தம், என் ஆனந்தம். சென்று பாடுவோமா? இயேசு, அழகான இயேசு, அற்புதமாய் பிறந்தார். உலகை விட்டு மண்ணுலகை தேடி மனிதனாய் அவதரித்தார். ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான வார்த்தை, நமக்காய் இந்த மண்ணில் அவதரித்திருக்கிறவர் அவர் அதிசயமானவர். ஆம், அவருடைய பிறப்பு அதிசயம், அவருடைய வளர்ப்பு அதிசயம், அவர் வாழ்ந்த நாட்களிலே செய்த ஒவ்வொரு காரியங்களும் அதிசயமானவைகள். இறந்து போனவர்களை உயிரோடு எழுப்பியது அதிசயம், முடவனை குணமாக்கியது அதிசயம், பார்வையற்ற குருடனை சுகமாக்கியது அதிசயம், தொடு நோயாளியை சுத்தமாக்கியது அதிசயம். ஆம், அவருடைய அதிசய செயல்களை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் அவர் நமக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்று சொன்னால் நாமும் அப்படிப்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை காண முடியும். இரண்டாவதாக, அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நடக்கும் வழிகளை காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அவர் எப்போதும் அவரிடத்திலே வருபவர்களுக்கு ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். மெய்யான ஆலோசனைகளை அவர் நமக்கு தந்து நம்மை ஆச்சரியப்படுத்துகிறார். மூன்றாவதாக, அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கத்தான் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே நான் வந்தேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கிறதில்லை. நான் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு நித்தியமாய் உங்களிலே எப்போதும் குடியிருக்கிறதா இருக்கும். உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். அடுத்தபடியாக அவர் நமக்கு நித்திய பிதாவாய் இருக்கிறார். நித்திய பிதா
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்ய அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய நித்திய பிதா, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரம பிதா அதை காட்டிலும் மேலானவைகளை செய்வதற்காகவே நம்மில் அவர் பிறந்திருக்கிறார், நமக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். ஐந்தாவதாக அவர் வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். ஆம், அவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் வல்லமையான காரியங்களை, மகிமையான காரியங்களை நாம் காணும்படி செய்வார். உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். எனவே அவரை அண்டிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. தாவீது பக்தன் சொல்லுகிறார், எனக்கோ அவரை அண்டிக் கொள்வதே நலமாயிருக்கிறது என்று. ஆம், அவரை பற்றிக் கொள்ளுங்கள். அவரால் நடத்தப்படுகிற உன்னதமான அனுபவத்திற்குள் நீங்கள் வர வேண்டுமானால் அவர் உங்களிலே வந்து பிறக்க வேண்டும். வெளியில் பிறக்கிற இயேசுவை, தொட்டிலே இருக்கிறது இயேசுவை, சிறுவத்தை பார்த்து அவைகளை வணங்குவதல்ல. அவர் மெய்யாகவே நமக்குள் வந்து பிறந்துவிட்டால் நிச்சயமாக நமக்கு அவர் அதிசயமானவராயிருப்பார், ஆலோசனை கர்த்தராயிருப்பார், நித்திய பிதாவாயிருப்பார், சமாதான பிரபுவாயிருப்பார், வல்லமை உள்ள தேவனாகவும் இருந்து நம்மை நடத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் இந்த நாளிலே ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் இந்த மண்ணிலே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே பிறந்தவரே, எங்கள் பாவங்கள் நீக்கவே, சாபங்கள் நீக்கவே, எங்களுடைய அப்பா எல்லா இயலாமை நீக்கி எங்களை வாழ்வாங்கு வாழும்படியாக, வாழ வைக்கும்படியாய் இந்த மண்ணிலே பிறந்தவரே அப்பா, உம்முடைய நாமங்களை குறித்து நாங்கள் இந்த நாளிலே பார்த்தோம். உம்முடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா. ஆம் ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே பிறக்கும் போது எங்களுக்கு உரிய ஆலோசனைகளை தருகிறீர், அதிசயங்களை காண பண்ணுகிறீர், சமாதான பாதையில் நடத்துகிறீர், வல்லமையை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் அப்பா. ஆண்டவரே, நீர் எப்போது எங்கள் கூட இருப்பீராக, எப்போது எங்கள் கூட இருந்து எங்களை வாழ்வழித்து நடத்த வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். நீர் எங்களை முழு பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உம்மிடத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே, ஆமென்.